வணக்கம் மக்களே. இன்று நாம பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு தாவரத்தின் புற அமைப்பு இயல். ஒரு உயிரினத்தின் பல்வேறு புறப்பண்புகளை பற்றி படிக்கக்கூடியது புற அமைப்பு இயல். அவற்றில் தாவரங்களின் புற அமைப்பியலை பற்றி இன்று நாம பார்க்க இருக்கிறோம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். தாவரத்தின் புற அமைப்பு என்பது ஒரு தாவரத்தினுடைய பாகங்களான வேர், தண்டு, இலை ஆகியவற்றை பற்றி படிப்பது. தாவர புற அமைப்பியல் என்பது தாவர வகைப்பாட்டை பற்றி நாம் மேலும் அறிந்து கொள்வதற்கு இவை பயன்படுகிறது. இந்த தாவர புற அமைப்பில் முதல் பாகம் வேர். வேர் என்பது பசுமையற்ற ஒரு உருண்ட கீழ்நோக்கி மண்ணில் வளரக்கூடிய தாவரத்தின் அச்சி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு விதையிலிருந்து முதலில் வெளிவரும் பகுதி முளைவேர் என்று அழைக்கப்படும். வேரின் பொதுவான பண்புகள் என்றால் அவை மண்ணிலிருந்து நீரையும் சத்துக்களையும் உறிஞ்சுவது, அதே சமயம் தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்துவதும் அதனுடைய பணியாகும். வேர் பொதுவாக கீழ்நோக்கி வளரக்கூடிய ஒரு பகுதி, பச்சையம் அற்றது, கணுக்களும் கணுவடை பகுதிகளும் காணப்படாது. வேர்களில் வேர்த்தூவிகள் உண்டு. இத்தகைய வேர்த்தூவிகள் தான் மண்ணில் உள்ள நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச உதவுகிறது. வேர் பொதுவாக கீழ்நோக்கி வளரக்கூடியது என்கிற போது புவி நாட்டத்தை பெற்றது. அதே சமயம் ஒளி நாட்டத்துக்கு எதிரானது. வேரின் பகுதிகள் மூன்றாக பிரிக்கப்படுகிறது. 1 ஆக்குத்திசு பகுதி, 2 செல் நீட்சி பகுதி, 3 செல் முதிர்ச்சி பகுதி. வேரின் வளராக்க திசுவுக்கு அருகில் அல்லது சற்று கீழே வேர் மூடி காணப்படும். வேரில் காணப்படுகின்ற வேர் மூடி வளராக்க திசுக்களை பாதுகாத்துக் கொள்கிறது. நீர்வாழ் தாவரங்களில் இத்தகைய வேர் மூடிகளுக்கு பதிலாக வேர் பைகள் காணப்படும். எடுத்துக்காட்டு ஐகார்னியா, பிஸ்டியா. வேர் மூடிக்கு சற்று மேலே வளராக்க திசு உள்ளது. இவை தொடர்ந்து பகுப்படையும் திறன் பெற்றது. ஆகவே இத்தகைய பகுதியை வளர் ஆக்கு திசு என்று அழைக்கப்படுகிறது. வேரின் ஒரு முக்கியமான நுனி பகுதி என்றால் வளராக்க திசுவே. வேரின் 2வது பகுதி செல் நீட்சி பகுதி. இவை வளராக்க திசுவிற்கு சற்று மேலே காணப்படுகிறது. இத்தகைய பகுதிகளில் செல்கள் நீட்சி அடைந்து வேரினுடைய நீளத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வேரின் 3வது பகுதி முதிர்ச்சி பகுதி. இவை செல் நீட்சி பகுதிக்கு சற்று மேலே உள்ள பகுதி. இங்கே முதிர்ந்த மாறுபாடு அடையும் செல்கள் காணப்படுகின்றன. அத்தகைய செல்கள் புறத்தோல், புரணி, வாஸ்குலார் கற்றை போன்ற திசுக்களாக மாறுபடுகின்றன. இங்கே வேர்த்தூவிகளும் உண்டாக்கப்படுகிறது. இத்தகைய வேர்த்தூவிகளே மண்ணில் உள்ள நீரையும் கனிம உப்புக்களையும் உறிஞ்சுகின்றன. 2 வகையான வேரின் வகைகள் காணப்படுகின்றன. 1 ஆணிவேர், 2 சல்லிவேர் அல்லது வேற்றிடவேர். ஆணிவேர் என்பது இருவித்திலை தாவரங்களில் காணப்படும். வேற்றிடவேர் அல்லது சல்லிவேர் என்பது ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படும். இருவித்தலை தாவரங்களில் காணப்படுகின்ற ஆணிவேரானது முளைவேரிலிருந்து தோன்றுவது. ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படுகின்ற வேற்றிடவேர் அல்லது சல்லிவேர் முளைவேர் அல்லாத தாவரத்தின் பிற பாகங்களிலிருந்து தோன்றுவது. குறிப்பாக தண்டின் அடிப்பகுதியிலிருந்தோ அல்லது கணுக்களிலிருந்தோ அல்லது கணுவிடை பகுதியிலிருந்தோ இத்தகைய வேர்கள் தோன்றுகிறது. எடுத்துக்காட்டு மிளகு. இருவித்திலை தாவரங்களில் தோன்றுகின்ற ஆணிவேரானது நீண்ட காலம் நிலைத்திருப்பவை.
ஆனால் ஒருவித்தலை தாவரங்களிலே காணப்படுகின்ற வேற்றிடவேர் குறுகிய காலம் மட்டுமே வாழும் அமைப்பு உடையது. இந்த ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படுகின்ற வேற்றிடவேரில் முதல்நிலை வேர் என்பது குறுகிய காலங்கள் வாழ்ந்தாலும் அவை இரண்டாம் நிலை வேர்களை உற்பத்தி செய்கின்றன. அவ்வாறு பக்கவாட்டில் தோன்றுகின்ற அத்தகைய வேர்கள் கொத்தாக நூல் இலைகள் போன்று காணப்படுகிறது. அந்த வேரை சல்லி வேர் அமைவு என்று நாம் அழைக்கின்றோம். இத்தகைய சல்லி வேர்கள் பெரும்பாலும் புற்களில் காணப்படுகின்றன மற்றும் நெல், கேழ்வரகு போன்ற தாவரங்களின் வேர்களிலும் இவை காணப்படுகிறது. வேரின் உருமாற்றம் ஆணிவேரிலும் மற்றும் சல்லிவேரிலும் நடைபெறுகிறது. ஆணிவேரில் நடைபெறக்கூடிய உருமாற்றம் என்பது சேமிப்பு வேர்களும் சுவாச வேர்களும் ஆகும். அதே போல சல்லிவேரில் நடைபெறும் உருமாற்றம் சேமிப்பாகவும் தாங்கும் தன்மையுடையதாகவும் முக்கியமான இன்றியமையாத பணிகளை செய்வதற்குமாக உருமாற்றம் அடைகின்றன. ஆணிவேரின் உருமாற்றத்தின் முதல் பகுதி சேமிப்பு வேர்கள். சேமிப்பு வேர்களில் கூம்பு வடிவ வேர்கள் கேரட், இருமுனை கூர் வடிவ வேர்கள் முள்ளங்கி, பம்பர வடிவ வேர்கள் பீட்ரூட். கூம்பு வடிவ வேர்களில் அடிப்பகுதி அகன்றும் நுனிப்பகுதி குறுகியும் காணப்படும். இருமுனை கூர் வடிவ வேர்களில் நடுப்பகுதி பருத்தும் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கூர்மையாக காணப்படும். பம்பர வடிவ வேர்களில் மேல் பகுதி மிக அதிகமாக பருத்தும் திடீரென கீழ்ப்பகுதியானது அந்த நுனிப்பகுதியானது வால் போன்று குறுகி இருக்கும். ஆணிவேரின் உருமாற்றத்தின் அடுத்த பகுதி சுவாச வேர்கள். சதுப்பு நிலங்களில் காணப்படுகின்ற இத்தகைய சுவாச வேர்கள் சுவாசத்திற்காக எதிர்ப்புவி நாட்டமுடைய சிறப்பு வேர்களை உருவாக்கி கொள்கின்றன. அத்தகைய சுவாச வேர்கள் வளிமாற்றத்திற்கு ஏதுவாக அதிக எண்ணிக்கையில் துளைகளை பெற்றிருக்கின்றன. அவற்றை சுவாச துளைகள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு அவிசெனியா, ரைசோபோரா. இத்தகைய சுவாச வேர்களானது சதுப்பு நிலங்கள் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டிலே சிதம்பரம் அருகில் உள்ள பிச்சாவரம் என்ற பகுதியில் காணப்படுகிறது. இரண்டாவது வேரான வேற்றிடவேர் அல்லது சல்லிவேரின் உருமாற்றம். வேற்றிடவேர் சல்லிவேரின் உருமாற்றத்தின் முதல் பகுதி சேமிப்பு வேர்கள். கிழங்கு வேர்கள். இவை குறிப்பிட்ட வடிவமற்று பருத்து காணப்படக்கூடியது. இத்தகைய கிழங்கு வேர்கள் தனித்து காணப்படும். எடுத்துக்காட்டு சர்க்கரை வள்ளி கிழங்கு. தொகுப்பு வேர்கள் தண்டின் அடிப்பகுதியிலிருந்து கொத்தாக உருவாகக்கூடியது. எடுத்துக்காட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு. முடிச்சு வேர்கள். இவ்வகை வேர்களின் நுனிப்பகுதி மட்டும் பருத்து காணப்படும். எடுத்துக்காட்டு மா இஞ்சி, மஞ்சள், மணிமாலை வடிவ வேர்கள். இவை குறிப்பிட்ட இடைவெளியில் பருத்தும் சுருங்கியும் ஒரு மணிமாலை வடிவில் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு திராட்சை, பாகக்காய், பருப்புக்கீரை இவற்றின் வேர்கள். பழைய வேர்கள். இத்தகைய வேர்கள் ஒரு சீரான இடைவெளியில் மேற்பரப்பில் வளையம் போன்று பருத்து காணப்படும். எடுத்துக்காட்டு சைகோட்ரியா. வேற்றிடவேரின் இரண்டாவது பகுதி தாங்கு வேர்கள். தாங்கு வேர்களில் தூண் வேர்கள். எடுத்துக்காட்டு ஆலமரம். தூண் வேர்கள் பக்க கிளைகளிலிருந்து தோன்றி கீழ்நோக்கி நேராக வளர்ந்து மண்ணுக்குள் செல்கிறது. வேர்கள். இவை தண்டின் அடிப்பகுதி கணுக்களிலிருந்து சாய்வாக வளர்கிறது. இத்தகைய வேர்கள் தாவரத்திற்கு ஒரு ஆதாரத்தை தருகின்றன. எடுத்துக்காட்டு கரும்பு. ஏறு வேர்கள். இவை தண்டின் கணுக்களிலிருந்து உருவாகி ஆதாரத்தை பற்றி கொண்டு ஏறுவதற்கு உதவுகிறது. இத்தகைய வேர்கள் பற்றி கொள்வதற்கு ஏதுவாக ஒரு ஒட்டும் திரவத்தை சுரக்கின்றன. எடுத்துக்காட்டு வெற்றிலை கொடி. பலகை வேர்கள். இத்தகைய வேர்கள் மரங்களில் அகலமான பலகை போன்ற ஒரு புற வளர்ச்சியானது தண்டை சுற்றி கீழ்நோக்கி வளர்கிறது. அவ்வாறு கீழ்நோக்கி வளர்ந்து மரங்களுக்கு வலிமையை தருகிறது.
இத்தகைய வேர்கள் மழைக்காடுகளில் மிக உயரமாக வளரக்கூடிய தாவரங்களில் மிக முக்கிய தக அமைப்பாகும். எடுத்துக்காட்டு நெருப்பு கொன்றை. வேற்றிட வேரின் அடுத்த பகுதி இன்றியமையாத பனி வேர்கள், தொற்று வேர்கள் அல்லது வெலாமன் வேர்கள் என்று அழைக்கப்படும். இத்தகைய தொற்று வேர்கள் அல்லது வெலாமன் வேர்கள் ஆர்க்கிட் என்று சொல்லக்கூடிய தாவரங்களில், எடுத்துக்காட்டு வாண்டா, சிறப்பு வகை வேர்களாக காணப்படுகின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த வேர்களில் வெலாமன் என்கிற மென்மையான ஒரு திசு காணப்படுகிறது. இத்திசு காற்றிலிருந்து ஈரத்தை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. இலை வேர்கள் ஒரு இலையின் நரம்புகளிலிருந்தோ அல்லது இலை பரப்பிலிருந்தோ வேர்கள் உருவாகி புதிய தாவரத்தை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு பிரையோபில்லம். ஒட்டுண்ணி வேர்கள் இவை தாவரங்களில் ஒட்டிக்கொண்டு வாழுகின்றன. தண்டிலிருந்து சாறுகளை உறிஞ்சிக்கொண்டு வாழுகின்ற இத்தகைய வேர்கள் ஒட்டுண்ணி வேர்கள் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு கஸ்குட்டா, புல்லுருவி. ஒளிச்சேர்க்கை வேர்கள் தொற்று தாவரங்களின் வேர்கள் பசுங்கணிகங்களை தோற்றுவித்து பசுமை நிறமாக மாறி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது. எடுத்துக்காட்டு சீந்தில் கொடி.